ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஃபைனல் மேட்ச் இன்றைக்கி நடக்க போது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆருக்கும். அந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா இன்னையோட முடிவடைய போயிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 டீம் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிருந்தாங்க. அதில் ஆர்சிபி அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகி வெளில போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் ஃபைனலில் இன்றைக்கி விளையாட போகிறாங்க. 2 டீமும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் டாப் 2ல் முடிச்ச டீம் தான். இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லீக் ஸ்டேஜில் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. விளையாண்ட 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபயர் 1ல் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் விளையாண்டாங்க எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும். அந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் வின் பண்ணாங்க. 164 ரன் எடுத்து வின் பண்ணியிருந்தாங்க. குவாலிஃபையும் ஆகியிருந்தாங்க ஃபைனலில். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆருக்கு எதிரான குவாலிஃபயர் 2ல் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரை தோக்கடிச்சு அவங்க ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஐபிஎல்லில் எப்போ ஃபைனல் விளாண்டாங்கன்னா கேகேஆர் பார்த்தீங்கன்னா 2021 விளாண்டாங்க சிஎஸ்கேக்கு எதிராக. அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் 2018 பார்த்தீங்கன்னா ஃபைனலில் சிஎஸ்கேவோட விளாண்டாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. அந்த மேட்ச்சும் சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருப்பாங்க. 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் தோல்வி அடைஞ்ச டீம் தான். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவாங்கன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. கேகேஆர் பார்த்தீங்கன்னா 2 தடவை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2012 அண்ட் 2014. எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் கப்பு வின் பண்ணியிருக்காங்க 2016. 2 டீமும் பிளேயிங் 11ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த மேட்சுக்கான நம்மளோட ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேகேஆரோட பார்ப்போம். அகமதுல்லா குர்பாஸ், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்தாருன்னா மனிஷ் பாண்டே தான் வருவார். இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11ஸாக பார்த்தோம்னா ராவி சேட், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, ஆடம் மார்கரம், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனத்கட், டி நடராஜன் இவங்களாம் இருக்காங்க. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா ஷபாஷ் அகமது தான் உள்ள வருவார். பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி சைலண்ட் ஆக்குனார் இந்தியன் கரோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேகேஆர் கரோட சைலண்ட் ஆக்குவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லாட்டி கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சை சைலண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் மேட்சாக தான் இருக்கும். இந்த மேட்ச் இன்னைக்கு சேப்பாக் மைதானத்தில் நடக்க போது 7:30 PM ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.